அனைவரும் ஒன்று சேர்ந்து புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதிமுகவுக்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதைதான் நான் சொன்ன, அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம், அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொன்னப்போ அதெல்லாம் இல்லையான்னு கேட்டாங்க. அந்த இது எங்களுடைய இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும். விஜயை என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கான பணிகள் நடக்குது. நேற்றே நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்க வேணாம். இது கரூர்ல நடந்தது துயர சம்பவம். அதுல விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை. அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ, இப்போ இங்கே கல்யாண மண்டபம் இருக்கு, இங்கே எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் ஏதோ ஒரு கடவுள் கிருபையில் எதுவும் நடக்காது, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு எங்கள் கட்சி தானே பொறுப்பேற்கணும். அந்த தார்மீக பொறுப்பு சொல்கிறேன். அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை. அது சில பேருக்கு புரியாமல் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்க நடந்தது குற்றமே இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் எங்க என்ன விபத்து நடந்துச்சு? தாவாக நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ, எப்படி எனக்கு அதுல தார்மீக பொறுப்பு இருக்கோ, அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காது. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, அது அவர்களுக்கு உள்ளது. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம், இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு இருக்கணும். எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு, தலைமையிலே செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு கூட்டம் நடத்துறப்ப நாங்க தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். அதுக்காக நாங்க நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நேற்று நான் சொன்னப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு, செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதுறாங்க. அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது. இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு, சரியா செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆரம்பிடும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதுல என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்மை மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாம எல்லாம் அதுல சரியா இருக்கும். அதேதான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு. அது சொன்னா தவறா எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவரா, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர், ஒரு விடுகிற சவாலை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், நாளைக்கு திமுகவை பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும், ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு? இதுல போய் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றது நியாயமா பேசினா சப்போர்ட்டா? உங்க மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது, இந்நேரம் அவங்க எல்லாம் இந்த துயரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளே படிச்சா இந்த நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போங்க,
சிலோனில் உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போங்க, பாஜகவோட போங்க, யாரோட வேணாலும் போங்க. அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால் தனியாக ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால. அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள். ஆனால் இந்த நேரத்தில் தவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்ச 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா நீங்க? அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரி தான் சொல்றேன். இதுல நியூட்ரலா இருங்கன்னு சொல்றது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை. இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்ப இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த இது கிடையாது. அட்வைஸா? நான் ஒன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளெல்லாம் நினைக்கிறது. நான் கருத்து கந்தசாமி எல்லாம் கிடையாது. காட்டில் ஒளிஞ்சுக்கிட்டுலாம் வீடியோ விடுற ஆள்லாம் கிடையாது. நான் எதாவது நேரடியாக பேசக்கூடியவன். அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து வருங்காலத்தில் இது மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி திட்டங்கள் வைத்த பிறகு அதை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா, காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா அது நடக்காமல் செய்யலாம். விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாங்க. இப்போ நம்ம காரில் வர்றோம். இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்டில் நான் 60 வருஷமா போயிட்டு இருக்கேன். திடீர்னு என் காரில் இன்னைக்கு ஆக்சிடென்ட்னா இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலைன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட 35 வயதுமா இருக்கான் என்னோட டிரைவர். இன்றைக்கு ஒரு யாரோ குறுக்க விழுந்தாலும் அது எங்க மேலே தானே வரும். அது மாதிரி பொறுப்பை தான் நான் எதுக்கு சொல்றேன். அதை தான் தார்மீக பொறுப்புங்கிறது. எங்க காரில் ஒருத்தர் அவராகவே விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் ஓட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும். அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அதுபோல வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள், ஊர்வலம் நடத்துவங்க, போராட்டம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும், இன்றைக்கு அரசை எதிர்த்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப அப்ப ஒரு மாமா கூடுறப்ப எது சம்பாதிச்சு நடந்தா அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது. அதனால இதுக்கு எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்கணும், ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது. ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள். அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்றேனே தவிர நான் ஒன்னும் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல, மற்றவர்களை தாக்கியும் பேசல. கூட்டணியை நீங்க எப்ப வேணாலும் அமைங்க. இளவு விழுந்த நேரத்தில் போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விடமாட்டோம். அவ்வளவுதான். நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார், நீங்க வெற்றி இங்க இருந்து போய் சொன்னாருன்னா நல்லா இருக்கும். நீதிமன்றம் சொன்ன கருத்து, நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் அதெல்லாம் டிசெக்ஷன் பண்ணி பார்க்கறது தவிர நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறதுனால குற்றத்தை ஒட்டுக்க சொல்லி யாரும் சொல்லல. தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்தின ஏத்துக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தான் சொல்றேன். ஏங்க அடுத்த வேற வண்டியில போக முடியாது. என் வண்டியை ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா இன்னொரு வண்டி நான் ஸ்டாண்ட் பை வச்சுக்கலையா? சீப்பு ஒழிச்சு வைக்கிறேங்களே. சார் பழனிசாமி இல்லாம நேரத்தே சொல்லிருக்கேன், குப்புசாமியா இருக்கட்டும், ராமசாமியா இருக்கட்டும், எந்த சாமியா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. துரோகம் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனையுடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்
நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரருக்கு புரியக்கூடிய கருத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். திரும்ப திரும்ப நீங்க இதுல கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல. ஆமாங்க, இல்லங்க, அதிமுக வரணும்னு தான் நான் சொன்னேன். நானே சொன்னேன் எல்லாம் அம்மாவுடைய தொண்டரும் ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனா பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும்னு நான் எங்கேயும் சொல்லலை. கரெக்டா? அவர் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றேன். இப்பயும் சொல்றாங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பழனிசாமி தான், எடப்பாடி கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது. அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன். 26 தேர்தலில் இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான். 26 தேர்தலில் மே மாதத்தில் தெரிஞ்சு போயிடும் யாரை முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம போய் மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இதுக்கு நம்ம 2 பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவையில்லை. எந்த ஆம்புலன்ஸ்? பழனிசாமி பேசுறதெல்லாம் நீங்க பேச இல்லங்க. இப்ப இது நீங்க நம்மளா சொல்லிட்டு இருக்கிறது. ஆம்புலன்ஸ் போறப்ப எம்டியா போனா அங்க ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கிறவரை அழைக்க போகலாம். இல்ல ஆம்புலன்ஸ் அதுல யாரையும் அழைச்சிட்டு போனாதான் அது உண்மை. இல்லாட்டி நம்ம கூட்டத்தை இது என்ன இது கூட்டம் நடக்கிறப்ப வந்தாதான் 2 நிமிஷம் கூட்டத்தை நிறுத்திட்டு அனுப்புறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு? இதை போய் ஒரு பெருசா அரசியலாக்கிறத நான் விரும்பவில்லை. எங்க கூட்டத்திலையும் 90% கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வரும். நாங்கள் பேச்சை எழுதிட்டு ஆம்புலன்ஸ் வழிவிட சொல்லுவோம். நம்ம சாலையில போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழிவிடுவோம். இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கற்பிக்கலாம். இல்ல எல்லா இடத்துலயும் சார் நீங்க ரொம்ப புத்திசாலியா கேக்குறீங்க. சில இடங்கள்ல வேற வழியில போக முடியாம ஷார்ட்கட்ல ஒரு எமர்ஜென்சியில போறப்ப அதுலதான் வழிவிட்டு தான் ஆகணும். அதுல நீங்க கூட்டம் போட்டுக்கங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் வந்தா வழிவிட தேவையில்லை, ஒரு எமர்ஜென்சிக்கு இது வழிவிட தேவையில்லைன்னா எந்த ஒரு இதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை. அது முதல்ல தெரிஞ்சுங்க. இது இந்த நான் சொன்னா உடனே முதலமைச்சரை சப்போர்ட் பண்றீங்க. இந்த நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பும் பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதுல நடந்தது. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு காவல்துறையே நடத்திருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்பீட் ஆயிருக்கு, எத்தனையோ கோயில் நெரிசல்கள், கோயில் திருவிழாக்கள், பல ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து ஆனிச்சு. இது மாதிரி எல்லா ஆட்சியிலையும் நடைபெறதுதான். காவல்துறை இன்னும் இதுல கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது. அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே. இப்ப அன்னைக்கு 500 பேருக்கு மேல 1000 போலீஸ் இருந்தா அங்க மயக்கடிச்சு விழுவுறவங்களை என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன டாக்டர்ஸா? டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்க மயங்கி விழுவுறவங்க, கூட்ட நெரிசல்ல மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல், தள்ளு முள்ளுல மிதிச்சு சாவுறாங்க. அங்க 1000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? இல்ல 5000 போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும்? கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவான்? எங்க கூட்டத்தை தடுக்கிறாங்க, எங்க கூட்டத்துக்கு வண்டி வர விடாம பண்றாங்க, காவல்துறை சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எப்படி அதை பாக்குறோங்கிறது தான். நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்கிறாரு அந்த கேள்வி, ஒரு ஊடகத்தை சேர்ந்தவர் கேட்பது எனக்கு வருத்தம் அளிக்குது. நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்திருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்ல எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜென்சி என்ன ஆனாலும் அந்த வழியில யாரும் போகக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துக்கீங்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல சகோதரர் திருமாவளவன் திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்துதான் அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் அதை முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார். முதல்வர் அதுல நிதானமா இருக்கிறது தான் சரி. ஏன்னா அப்ப சொன்னல, நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு
சவால் விடும் மாதிரி பேசுறதுனால கைது பண்றதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது. நாளைக்கு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலும் இது போல விபத்துக்கள்ங்கிறது யாரு எப்ப நடக்குதுன்னா அப்ப அவருக்கு அது பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்றேனே தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லல, திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லல, விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம். நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும். அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். அதுக்காக தவறு நடந்ததை நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் சொல்றேன். இதுக்கு ஒன்றும் ஆட்சிக்கு ஜால்ரா அடிக்கல. ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறான்னு சொன்னா நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தாழ்ந்து இதுல போய் விமர்சிக்கிற அநாகரிகமா விமர்சிக்கிற மனிதன் அல்ல. அவ்வளவுதான். நிறைய குறைகள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். கிளிப்புள்ள மாதிரி விவசாயிகள்ல இருந்து மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள். ஆனா இப்படி இருந்து 24 தேர்தலில் திமுகவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை என்னவென்று பார்க்க வேண்டும். அதனால 26ல் மற்ற கட்சிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம். இப்ப திருவனந்தபுரம்ல கூட்டம் நடத்துறோம், நிர்வாகிகளை சந்திக்கிறோம். இங்க போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கிடையாது. நான் சொல்றேன். நான் இன்னொரு கூட்டம் நான் எந்த கூட்டணியில போவேங்கிறத பத்தி நான் எந்த முடிவெடுக்கல. இல்ல டிசம்பர் இது இல்லாம நாங்க அன்றைக்கு தனியாக நிக்கலாம்னு கூட நினைக்கலாம். இப்ப நான்கு 3-4 மாசம் இருக்குங்க. அந்த நேரத்தில் நாங்க தனியா கூட நிக்கலாம்னு முடிவெடுக்கலாமா? இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முடிவெடுக்கலாம். இன்றைய நிலைமையில நாங்க தனியா நிக்கணுங்கிற முடிவுக்கு வராதனால 4 முனை போட்டிக்கிறேன். டிசம்பர் மாதத்துல தான் நான் சொல்றேன். அப்ப இன்னைய நிலைமையில நாங்க தனியா நிற்பதற்கான எண்ணத்துல இல்லை. பட் டிசம்பர் மாதத்துல காலம் எப்படி வருதோ அப்ப அந்த நேரத்துல புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே. நீங்கள் எதிர்பாராத கூட்டணியெல்லாம் அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அதை நான் சுசகமா சொல்றேன். அவ்வளவுதான். துரோகத்தை வீழ்த்துவதுதான் வருங்காலத்தில். போதுமா? சந்தோஷம் தானே? கலை என்ன கலை நீங்க தான் நான் உட்கார்ந்தேன். நீங்க தான் அதுல ரைட்டா இது தப்பான்னு கேட்கிறப்ப நான் நடுநிலையா பேசுறேன். ஒரு பத்திரிகைகளை கூட எழுதிருக்காங்க அவர் நடுநிலையா தான் பேசியிருக்காருன்னு. அது மாதிரி நான் நடுநிலையா தான் பேசுறேன். நான் விஜய்க்கு எதிராகவும் பேசல, விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல. ஆட்சியாளர்கள் இதுல சரியா நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியா நடந்திருக்காங்க. அதாவது கேளுங்க, அன்னைக்கு செந்தில் பாலாஜி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. போன ஆட்சியிலேயே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காரு. நான் போய் டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கிட்டேன்னு தெரியாது. எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அது மாதிரி குற்றச்சாட்டையே என்கிட்ட இன்னைய வரைக்கும் சொல்லதில்லை. அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பதில் கொடுக்குறேன். அவங்க அறிவிக்கிற நேரத்தில் நான் அதுக்கு பதில் சொல்றேங்க. நான் உங்களுக்கு கேட்கறதுனா பதில் சொல்றதுன்னா எதை வேணாலும் கேட்க ஆரம்பிச்சாரு. பிரஸ் மீட் நாயகன்னா என்ன காமெடியன் மாதிரி ஆக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நாயகனா ட்ரீட் பண்ற மாதிரி தெரியும். டிசம்பர்னா டிசம்பர் 31 சொல்லு கேட்காதீங்க. டிசம்பர்ல இறுதி வர வரையும் ஜனவரியில கூட தெரியல.